தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरु महाराज की जय। नमः पार्वती पतये हर हर महादेव आञ्जनेयमूर्ति की जय। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यानहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान्। कलगे सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। काषायदण्डकरकादिविभूषिताङ्गवैराग्यभाग्यजलधे करुणानिधे त्वं संसारकूप पतितस्य समाकुलस्य बोधेन्द्रदेव मम देहि करावलम्बम्। प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीषशुभशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानि मान् परमभागवतान् स्मरामि। जन्माद्यस्य यतहान्वयात् ततश्च तेषु विज्ञः स्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदामिथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकेतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते कृतिभिः शुश्रूषुभिः तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुभमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहावे पुत्रेति तन्मयतया तरभोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता जाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। நமக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாக்கியம். ஷேஃபதியான பகவானுடைய கருணையாலேயும் சத்குருநாதருடைய பரம அனுகிரகத்தாலேயும் ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு பூர்ணமாக இங்கே அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சாய் டிவி ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இது இறைவனுடைய கிருபைன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது. கலிகாலத்திற்குன்னு ஏற்ற ஒரு ஆச்சரியமான தர்மத்தை வேதவியாசர் நமக்கு ஸ்ரீமத் பாகவத ரூபத்தில் காண்பிச்சிருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேண பாஷிதம் ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தியை ந வித்யதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது வேதவியாசரால் கலியுகத்துக்காக பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம். பாகவதம் எந்த தர்மம்னு காண்பிக்கிறதோ அதுதான் கலிக்கு தர்மம். கலிக்கு எது தர்மம்னா கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் வேதவியாசர் அழகாக சொல்லிட்டு வர்றார். கலிக்கு எது தர்மம்னா தப்பே வராத தர்மம், கபட்டமே இல்லாத ஒரு தர்மம். எந்த லோபமாவது வந்துடுமோ, ஏதாவது தப்பு நேர்ந்துடுமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் எல்லோரும் பிரவேசிக்கக்கூடிய ஆச்சரியமான தர்மம். நம்ம தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறத போல் சக்கனி ராஜமார்க்கமுங்கிறார் இல்லையா. చక్కని రాజ మార్గములుడక సంధుల దూర నేలవోన చక్కని రాజ
சந்தூல தூரலேனோன்னு கேட்டார் தியாகராஜர். பக்திங்கிற ராஜமார்க்கத்தை விட்டுட்டு அந்நிய மார்க்கங்களில் போகிறது எப்படி இருக்குது அப்படின்னுட்டா நிறைய சந்துகளில் போகிற மாதிரி இருக்குது. எதுக்கு சந்துகளில் போகிறேன்? அந்த நேர் வழி ராஜமார்க்கம், ஆடிண்டும் பாடிண்டும் வைகுண்டம் போயிடலாமே. கபீர்தாசர் சொல்கிறார், நாச்சத்தை காவத்தை வைகுண்ட ஜாவே அப்படிங்கிறார். அப்படி போயிடலாமே, ரொம்ப சுலபமான வழியாச்சு. அதுவும் அந்த கீர்த்தனத்தில் தியாகராஜர் சொல்கிறார், அனுபல்லவியில் சிக்கனி பாலு மீகடையுண்டக அப்படிங்கிறார். தெள்ளத்தை விட்டாத காய்ச்சின பாலை போல, இன்னும் ஒரு 1000 லிட்டர் பாலை கூட காய்ச்சினா ஒரு சின்ன டப்பியில் திரட்டி பாலாக அடைச்சுட்டு போயிடலாம் இல்லையா? அந்த 1000 லிட்டர் பாலோட சாரமும் எப்படி அந்த திரட்டி பாலில் இருக்கோ, அதை போல் பிரபஞ்சத்தில் எது சாரமோ அந்த சாரதமமான விஷயம் பகவான் தானே இல்லையா? எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வத்திலையும் பார்த்துட்டா சாரதமம் எதுனா பகவான் தானே. அந்த பகவானுடைய நாமத்தை காட்டிலும் வேறு எது சாரம்? பகவானுடைய ரூபத்தை விட எது சாரம்? பகவானுடைய கல்யாண குணங்களை காட்டிலும் எது சாரம்? அப்படிப்பட்ட சாரதமமான விஷயமான பக்தி இருக்கிறதே, பக்தியை விட்டுட்டு இன்னொன்று பெருசுன்னு போய் ஒருத்தன் போவனா என்ன? அதனால் சிக்கனி பாலும் மீகடை உண்டக்க சீயனு கங்காசாகர மேலே. எதுக்கு கங்காசாகர யாத்திரை எல்லாம் போயின்னு இருக்கா எல்லாரும்? భాగవతుల పాదజలము పైని చల్లు కొండే చాలు భాగీరథికి పోవలనొచ్చు భ్రాంతి ఏడికే మనసాன்னு கேட்டார் பத்ராச்சல ராமதாஸ். தெருவோடு நிறையா பாகவதாள் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு போகிற அந்த பரம பாகவதாளை கிரகத்தில் கூப்பிட்டு அவளுக்கு ஒரு உஞ்சவர்த்தி பாத்திரத்தில் ஒருபடி அக்ஷதை போட்டு அவளுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அந்த சாதுக்களுடைய பாத தீர்த்தத்தை எடுத்து சிரசில் புரோக்ஷிச்சுண்டுட்டா போகிறாதோ, அதுக்கு மேலே ஒரு கங்கா யாத்திரைன்னு போகணுங்கிற அவசியமா அப்படின்னு ராமதாசர் சொல்கிற விஷயத்தையே தியாகராஜரும் சொல்லிட்டு வர்றார். அதனால் பக்திங்கிறது ரொம்ப லகு, ரொம்ப லலிதம், ரொம்ப மதுரம். பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறத போல் தோன்றதே தவிர பக்திங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம் இருந்தால் ஒழிய பக்தி சித்திக்காது ஒருத்தனுக்கு. அதனால் பாகவத மகாத்மியத்திலே அழகாக சொல்லிட்டு வரார், பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன சத் சங்கமம் சலபதே புருஷோ யதாவே அஜ்ஞானஹேது கிருதமோக மதாந்தகார நாசம் விதாயகி ததோதயத்தே விவேக. ஒருத்தனுக்கு சத் சங்கம் எப்போ லபிக்கிறது, எப்போ சாதுக்களோடு ஒருத்தனுக்கு சங்கம் கிடைக்கிறது? நான் பல கோட்டி ஜென்மாக்களில் பண்ண சுக்கிருத்தம், பல கோட்டி ஜென்மாக்களில் பண்ண ஒரு பாக்கியம். அப்போ தானே சத் சங்கம் கிடைக்கிறது ஒருத்தனுக்கு. இல்லைன்னுட்டா ஒருத்தனுக்கு பக்தியுடைய அவசியம் என்ன? பகவான் பாட்டுக்கு இருக்கார், நான் பாட்டுக்கு என் காரியத்தை பார்த்துன்னு இருக்கேன். ஜீவன் ஜீவனாக இருந்துட்டுருக்கான், தெய்வம் தெய்வமாக இருந்துட்டுருக்கு. தெய்வம் சாட்சியாக எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கு, சர்வகர்ம சாட்சியாக இருக்கு. ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, செத்தது வயிற்றில் சிறியது பிறப்பின் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொல்கிறார் இல்லையா? அதை போல் இந்த இடத்துல ஜீவன்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டா, ஏதோ பிறந்துவிட்டேன்னு வாழ்ந்துன்னு இருக்கா. வேதப்பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார். ஏதோ பிறந்துவிட்டேன்னு வாழறேன். பாதி காலம் யௌவனத்தில் போய்டுறது, பாதி பால்யத்தில் போய்டுறது, அப்புறம் கொஞ்ச காலம் சம்சாரம் குடும்பம்னு போய்டுறது, அப்புறம் கொஞ்ச காலம் வயோதிக திசை அடைஞ்சு உடம்புக்கு வந்து படுத்துனுடுறான். இப்படியே ஒரு ஜீவனுடைய திருப்பியும் பிறந்து போய் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஒரு ஜீவனுடைய கதாகதியை பார்க்குறோம் இல்லையா? இதில் எங்கேயோ ஒரு கோட்டியில் யாராவது ஒருத்தருக்கு அப்படி பகவான் அடையணுங்கிற ரத்தி ஏற்படுறதை பார்க்குறோம். அதனால தான் பகவான் சொல்கிறான், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா அப்படிங்கிறான். இங்கேயோ கிள்ளித்தரிச்ச ஒரு ஜீவனுக்கு அப்படி ஒரு ரத்தி வருது. அந்த ஜீவன் பகவான் அடையிறதுக்கு பிரயாசப்படுறானே தவிர பல ஜனங்களை பார்க்குறோம், பல ஜீவன்களை பார்க்குறோம். எல்லாம் பிரபஞ்சத்தை நோக்கி தான் ஓடுற வாழை பார்க்குறோம் இல்லையா? அதில் பாக்கியம் இருக்கணும் சத் சங்கம் லபிக்கிறதுக்கு. சத் சங்கம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சத் சங்கம்ங்கிறது என்ன அப்படின்னுட்டா, தைலதாரையா பகவத் ஸ்மரணத்தை தவிர, பகவத்குணானுபவத்தை தவிர, பகவன் நாமத்தை தவிர அந்நிய சிந்தனம் இல்லாத ஒரு சங்கம் இருக்குமானால், அடியார்களுடைய ஒரு குழாம் இருக்குமானால் அதற்கு சத் சங்கம்னு பேர். அதனால தான் பெரியாழ்வார் அழகாக சொல்கிறார், அப்படி ஒரு அழகான சத் சங்கம் இருக்கிறதே, யாராவது ஒருத்தன் அரசிகனாவோ அபக்தனாவோ இந்த சங்கத்துக்குள்ளே வர முடியாது, வரவிட மாட்டோம், எங்கள் குழுதனில் புகுதல் ஒட்டோம் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். ஏன் அப்படின்னு, இந்த சங்கத்துக்குள்ளே வரணுமானால் பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த சங்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போகலை, ஈஸ்வர கிருபை நம்மளை கொண்டு உத்தமமான ஒரு சத் சங்கத்தில் தள்ளுறது. பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு சத் சங்கம், இது பாகவதம் சொல்கிறது, பாக்கியம் பண்ணியிருக்கணும் சத் சங்கத்துக்காக. பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன சத் சங்கமம் ச லபதே. அந்த சத் சங்கம் என்ன பண்ணி விடுறதுனா விவேகத்தை கொடுத்து விடுறது.
சத்சங்கத்தால் தான் விவேகம், சத்சங்கத்தால் தான் பக்தி, சத்சங்கத்தால் தான் ஞான வைராக்கியம், சத்சங்கத்தில் தான் நமக்கு அப்படிப்பட்ட உத்தம ஆச்சாரிய கிருப்பை, சத்சங்கத்தில் தான் நாமருச்சி, சத்சங்கத்தில் தான் அப்படிப்பட்ட அகண்ட அனுபவம் எல்லாம் சத்சங்கமே கொடுத்துடும். அதனால தான் மீரா அழகாக சொல்கிறா, நான் பேசாமல் என்னுடைய கிரகத்தில் உட்காந்து பாகவதமோ கீதையோ பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புனே மந்திரமே बैठ बैठ कर गीता भागवत वाचूंगी, मैं प्रभु गुण गावत नाचूंगी, हरि गुण गावत नाचूंगी, मैं प्रभु गुण गावत नाचूंगी. நிச்சயத்தையாக நான் பாட்டுக்கு என்னுடைய கிரகத்தில் உட்காந்து பாகவதமோ கீதையோ பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன். பாகவதம் ஸ்வயம் பகவான், கீதையோ பகவானுடையவே வாணி. ஒன்று ஸ்வயம் கிருஷ்ணன், ஒன்று கிருஷ்ணனுடைய வாக்கு. அதனால் சதா என்னுடைய கிரகத்தில் உட்காந்து கீதையோ பாகவதத்தையோ பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன். அதில் சதா சத்சங்கம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா பாகவதத்திலே அவ்வளோ சாதுக்களோட நமக்கு சத்சங்கம். வெளியில் ஒரு கால் நம்ம கிரகத்தை விட்டு போனாலும் கூட நம்ம பார்க்குற மனிதர்கள் நமக்கு சத் விஷயத்தை கொடுப்பாளா அசத் விஷயத்தை கொடுப்பாளான்னு தெரியாது, எதை பேசுவான்னு தெரியாது. நம்மளோட யாரும் நம்ம பாட்டுக்கு உட்காந்து பாகவதம் படிச்சுன்னு இருக்கிறதையோ இல்லை பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறதையோ பக்தி பண்ணிட்டு இருக்கிறதையோ யாரோ ஒருத்தர் நம்ம கிட்டக்கு வருவார். அவர் யார் வரார், எதற்கு வராருன்னே புரியாது. ஏதோ தெரிஞ்சவர் தான், என்றைக்கோ பார்த்தவர் தான், திடீர்னு வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துப்பார். ஏதேதோ விஷயங்களை சொல்லி நம்ம மனசில் இருந்த ஒரு கிஞ்சித்து சாத்வீகமான ஒரு பாவத்தை கூட கெடுத்துட்டு போயிடுவார். நம்ம ஹிருதயத்தில் அன்றைக்கி தான் ஏதோ இன்றைக்கி கோபிகைகளோட பக்தி இப்படி இருக்குது பற்றியா, பிரகலாதன் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான் பற்றியா, துருவன் இப்படி பக்தி பண்ணினான் பற்றியா, நம்ம கூட இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணம் தலை தூக்கி இருக்கும். அந்த சமயத்தில் கூட இந்த கலி விடாது. அதை யாரோ ஒருத்தர் வருவார், நம்ம பக்கத்தில் உட்காந்து ஏதோ நமக்கு உபகாரம் பண்ணுற பேர் வழின்னு கடைசியில் உபதிரவத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இருந்த பக்தியும் கெடுத்துட்டு போயிடுவார். நமக்கு இவா ஏன் வரா, நம்மக்கிட்டக்க ஏன் வந்து உட்காந்துக்கிறா, இவா யாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா. பாகவதத்திலே அருமையான ஒரு ஸ்தோத்திரம் பிருத்து சக்கரவர்த்தி பண்ணுறார். அந்த பிருத்துங்கிறவர் சுயமே பகவானுடைய அம்சம்தான். அந்த பிருத்து, அந்த பிருத்துவுக்கு வாசுதேவன் நான் பகவான் சாட்சாத்காரம் கொடுக்குறான். அந்த சமயத்தில் பகவானை பார்த்து பிருத்து ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதில் சொல்கிறார், என்னுடைய சமயத்தை வியர்த்தம் பண்ணக்கூடிய குயோகிகள் கிட்ட இருந்து என்னை காப்பாற்று. ஏன்னா கத்தியை எடுத்துட்டு வரவன் கூட இவனை வதம் பண்ணத்தான் வரான்னு நன்னா தெரியும். ஒரு சிம்மம் பாஞ்சு வந்ததானால் நம்மளை அடிக்கத்தான் போகிறதுன்னு நன்னா தெரியும். ஆனால் ஒரு சில மனிதர்கள் நம்மக்கிட்டக்கு ஏன் வரானே புரியாது இல்லையா. நம்மளோட பக்தியும் கெடுத்துட்டு போயிடுவா. அப்படிப்பட்ட துசங்கத்திலேருந்து என்னை காப்பாற்றுங்கிறான். அதனால் நமக்கு சத்சங்கத்தை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ சாதுக்கள் இருக்கிற இடத்துல கொண்டு பகவான் நம்மளை தள்ளணும். அதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும். இன்றைக்குமே நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி சொல்லுவார், சத்சங்கம்ங்கிறது பகவானோட கையில் இருக்குது. சத்சங்கத்தோட கொத்து சாவியை பகவான் தன் இடுப்பில் சொருகி வச்சுன்னு இருக்கான். ஏன்னா எப்போவுமே யார் கொத்து சாவியை எதுக்கு இடுப்பில் வச்சுப்பானா, அந்த கருவூலத்தோட சாவி அது. கருவூலத்துக்குள்ளே பார்த்துட்டா அமூல்யமான ரத்னங்கள் வைரங்கள் வைடூரியங்கள்லாம் இருக்குமே. அதை போல் பகவானுடைய கருவூலம், பகவானோட ட்ரெஷரி மாதிரி இருக்கிறது சாதுக்கள். அவள்லாம் ரத்னங்கள் வைரங்கள் வைடூரியங்களை போல். அதனால தான் பகவான் அவளை ரொம்ப ஜாக்கிரதையாக பொக்கிஷம் மாதிரி பொத்தி வச்சுருக்கான். யார் பகவானுடைய அத்தியந்த கிருபைக்கு பாத்திரமாளாரோ அவளுக்கு மட்டுமே அந்த சத்சங்கத்தோட சாவியை திறந்து விடுவான். அந்த சத்சங்கம் இல்லைன்னுட்டா ஏது விவேகம். பினு சத்சங்க விவேக ந ஹோய், ராம கிருபா பினு சுலபன சோயி அப்படின்னார் துளசிதாசன். சத்சங்கதம் இல்லாமல் விவேகம் இல்லை, ஆனால் ராமகிருபை இல்லாமல் சத்சங்கமே இல்லையே. அதனால் இந்த இடத்துல சத்சங்கத்துக்கு தாப்பப்படணும் இல்லையா. நமக்கு சத்சங்கம் அப்படி வேணும். மீரா சொல்கிறா, அப்படி ஒரு கால் ஒரு சத்சங்கம் கூடிடுத்தானால் நான் உட்காந்து என்னுடைய ஜபம் தியானம்னு பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இந்த ஞான தியானுக்கு கட்டரி பாந்துக்கரு ஹரிஜன சங்கமே லாகுங்கிங்கிறா மீரா. அந்த சமயத்தில் நான் ஞானமோ தியானமோ பண்ணிட்டு இருக்க மாட்டேன், ஞானம் ஆத்ம விசாரம்னு பண்ணிட்டு இருக்க மாட்டேன். பேசாமல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டு சாதுக்கள் சங்கத்துக்கு ஓடி போயிடுவேன். ஏன் அப்படின்னுட்டா, சாதுக்கள் மேலே பட்ட காற்று நம்ம மேலே பட்டுட்டா கூட பக்தி சித்திச்சுட்டோம். சாதுக்கள் மேலே பட்ட காற்று விட்டுட்டா கூட போதும், சத்சங்கம் இருந்தால் போதுமே. சஜ்ஜன சங்கே ராமகதா துர்ஜன சங்கே கிராமகதா சஜ்ஜன சங்கம் பஜரே மானச துர்ஜன சங்கம் தியஜரே சஜ்ஜன சங்கே ரவிநந்தினி துர்ஜன சங்கே வைதரணி சஜ்ஜன சங்கம் பஜரே சஜ்ஜன சங்கே குணபஜனம்
துர்ஜன சங்கே தன பஜனம் சஜ்ஜன சங்கம் பஜரே. ஆச்சரியமான கீர்த்தனம். இதில் குருநாதர் சொல்லிட்டு வர்றார், சஜ்ஜன சங்கத்தோடு இருந்தால் என்ன கிடைக்கும், துர்ஜன சங்கத்தோடு இருந்தால் என்ன கிடைக்கும். சஜ்ஜன சங்கத்தோடு இருந்தால் சஜ்ஜன சங்கே ரவிநந்தினி. ரவிநந்தினா யமுனைன்னு அர்த்தம். ரவிங்கிறவர் சூரியன், சூரியனுடைய பெண் தான் யமுனை. உனக்கு சஜ்ஜன சங்கத்தோடு இருந்தால் பிருந்தாவன யாத்திரை கிடைக்கும். பிருந்தாவனத்துக்கு போனோமானால் சதா யமுனா ஸ்நானம் பண்ணிட்டும், கோவர்தனத்தை பரிக்கிரமா பண்ணிட்டும், கிருஷ்ண பக்தி பண்ணிட்டும் சௌக்கியமாக இருந்துருக்கலாம். துர்ஜன சங்கத்தில் இருந்துட்டா என்ன கிடைக்கும்னா வைத்தரணி. வைத்தரணினா யமபட்டினம் இருக்கு இல்லையா, சம்யமனிங்கிற யமபட்டினத்தோட கரையோரமாக ஓடக்கூடிய ஒரு நதி வைத்தரணி. நீ எந்த சங்கத்தோடு இருக்கேங்கிறத பொறுத்து இருக்குது நீ எந்த நதிக்கு போக போகிறேங்கிறது. சஜ்ஜன சங்கத்தில் இருந்தோமானால் சதா பகவானுடைய கல்யாண குண பஜனம் நடந்துகிட்டே இருக்கும். துர்ஜன சங்கத்தில் இருந்தேயானால் தன பஜனம் தான் இருக்கும் இல்லையா. சஜ்ஜன சங்கத்தில் இருந்தால் ராம கதை கிடைக்கும், துர்ஜன சங்கத்தில் இருந்தால் கிராம கதை கிடைக்கும். நீ எந்த சங்கத்தில் இருக்கியோ அதை பொறுத்து தானே நம்மளுடைய வாழ்க்கை. சத்சங்கம் அடியோட வாழ்க்கையை மாற்றிடும். உத்தம குரு கிருப்பையால் அப்படிப்பட்ட ஒரு சத்சங்கம். அதனால தான் மீரா சொல்கிறா, அப்படி ஒரு சத்சங்கம் இருந்துடுத்தானால் ஹரிஜன சங்கமே லாங்கூங்கி. அந்த சாதுக்களுடைய சகவாசத்தாலேயே எப்படி ஒரு தொத்து வியாதிக்காரனுக்கு அவன் இடத்துல இருக்கிற வியாதி அவன் தும்மினா கூட நம்மகிட்டக்க வந்துவிடுமோ, அதுபோல் சாதுக்கள் பக்கத்தில் இருந்துருந்தாலே போதும் அவளுடைய பிரவச்சனம், அவளுடைய கீர்த்தனம், அவளுடைய கட்டாட்சம் இதுவே நம்மளை இங்கோ உயர்ந்த ஸ்திதியில் கொண்டு விட்டுடும். ஸ்ரீமத் பாகவதத்துடைய மகாத்மியத்தை பாத்ம புராணத்தில் 6 அத்தியாயங்களில் ஸ்ரீ வேதவியாசர் அழகாக சொல்லிட்டு வர்றார். எப்போவுமே பாகவத சப்தாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பத்ம புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 அத்தியாயங்களை நம்ம பாராயணம் பண்ணி அதை சிந்தனம் பண்ணிட்டு தான் பாகவதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது வழக்கம். நான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் சப்தாகங்கிற பாகவத சப்தாகங்கிற விஷயம் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு விஷயம் இல்லையா. இது எப்பேற்பட்ட சர்வ வேதத்தையும் சர்வ உபனிஷதுகளையும் சர்வசாஸ்திரங்களையும் போட்டு கடைஞ்சு அதோடைய சாரத்தை பாகவதம்னு கொடுத்துருக்கார் வேதவியாசர். அதுவும் நம்ம அனுஷ்டிக்கத்தக்க தர்மமாக நமக்கு கொடுத்துருக்கார். லோபம் வராத ஒரு தர்மம், தப்பு வராத ஒரு மார்க்கம், நிச்சிந்தையாக எல்லோரும் பிரவேசிச்சு விடுற மார்க்கம் இல்லையா, அது அப்படி ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்கார் நமக்கு. அதனால் இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அந்த பாகவத மகாத்மியத்தில் ஆரம்பிக்கிறதே அவர் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, குரு கிருபையை ஸ்மரிச்சுக்கிறார். சிந்தாமணிர்லோக சுகம் சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். ஆச்சரியமாக ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு விட்டா, குருங்கிற ரத்னம், அந்த ரத்னத்துக்கு இடம் இன்னொரு ரத்னத்தை சொல்ல முடியுமோ? சிந்தாமணின்னு ஒரு கல் இருக்குது. இந்த சிந்தாமணிங்கிற கல்லை ஒருத்தன் கையில் வச்சுண்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய சௌக்கியங்கள் எதை பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சிந்தாமணிங்கிற கல் அவனுக்கு அதை கொடுத்து விடுறது. அதனால தான் சௌந்தரிய லஹரியிலேயே ஆதிசங்கரர் அம்பாள் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரத்தை வர்ணிக்கிறதே இந்த ஸ்ரீநகரமே எதால் ஆயிருக்குன்னா சிந்தாமணி கிரகே. அம்பாள் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த கிரகமானது சிந்தாமணி கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அது கேட்கறத கொடுக்கக்கூடியது சிந்தாமணி கல். அப்படி ஒரு கல் ஒருத்தனுக்கு கிடச்சுடாது, கிடச்சுடுதுன்னா அவனுக்கு இந்த பூமியில் எதுவும் துர்லபம் இல்லை, எதுவும் கிடச்சிடும். ஆனால் அதை விட ஒன்று வசதிங்கிறார். அதை விட எது வசதி அப்படின்னு வச்சா சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம். அழகாக சொல்லிட்டு வந்தார். ஸ்வர்கலோகத்தில் ஒன்று இருக்குது, ஒரு மரம் இருக்குது, அதுக்கு கற்பக விருட்சம்னு பேர். அந்த கற்பக விருட்சத்தின் அடியில் இருந்துட்டு ஒருத்தன் எதை பிரார்த்திச்சென்றாலும், எந்த ஸ்வர்க சுகத்தை பிரார்த்திச்சென்றாலும் அந்த கற்பக விருட்சம் அவனுக்கு அதை சாதிச்சு கொடுத்துடும். அவனுக்கு ஊர்வசி நாட்டியம் பார்க்கணுமா, ரம்ப நாட்டியம் பார்க்கணுமா, அவனுக்கு நல்ல அமிர்த பானம் பண்ணணுமா, இல்லை அந்த சொர்க்கத்தில் எந்த போக்கியங்கள் அவனுக்கு அனுபவிக்கணும்னாலும் அந்த சுரத்ருஹுங்கிற கற்பக விருட்சத்தின் அடியில் 2 பிரார்த்திச்சுருந்தா கிடைச்சிடும். ஆனால் எதுலேயுமே பாருங்கோளே ஒரு அதிருப்தி மிச்சப்படுறது. பூமியை காட்டிலும் சொர்க்கத்துக்கே போயிட்டாலும் என்ன அப்படின்னு விட்டா, சொர்க்கத்திலையும் புண்ணிய பலன் க்ஷீணமாக எடுத்தானால் அவன் திருப்பியும் கீழே வரணும்னு இருக்கு. க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி. 1000 வருஷங்கள் யஜ்யம் பண்ணினாலும், நிறைய புண்ணியங்கள் பண்ணினாலும் அதற்கு ஏதோ கொஞ்ச நேரம் சொர்க்கவாசம்னு கிடைக்கும். துளி நேரம் சொர்க்கவாசம் முடிஞ்சு அவனுக்கு புண்ணிய பலன் கொஞ்சம் பாக்கி இருக்கிற சமயத்திலேயே சொர்க்கத்திலேருந்து கழுத்தை பிடிச்சு கீழே தள்ளிவிடுவான். திருப்பியும் மர்த்தியலோகத்துக்கு வரணும். திருப்பியும் அவன் புல்லாய் பூண்டாய் மனிதனாய் இல்லை பூதகணங்களாய் இன்னும் வேறு என்னென்னவோவாவோ பிறந்து போய் இப்படி தானே இவனுடைய போக்கும் வரமும் இருந்துட்டுருக்கான். தொண்டரடி பொடி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் ரங்கநாதனை அப்படி பக்தி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஆச்சரியமான அவர் பண்ணியிருக்கக்கூடிய பாசுரங்கள் தான் திருமாலைங்கிற பேர். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார்னு சொல்லுவார் இல்லையா. அவர் அழகாக சொல்கிறார், பச்சை மாமலை போல் மேனி
பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதாமரே ஆயத்தம் கொழுந்தேனும் இச்சுவே தவிரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமாநகருளேன் பச்சை மாமலை போர் மேனி. ரங்கநாதன் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். திருமாலையில் இது ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். 4000 இந்த ஒரு பாசுரம் தெரியாதவா இருக்கவே முடியாது. பெருமாளுடைய பச்சை மாமலை போல் மேனின்னு பார்த்துட்டா மரகத பர்வதம் படுத்துன்னு ஒரு மரகத மணிக்குன்றமே படுத்துன்னு அப்படின்னு தோன்றாப்புல கரும்பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய ஆச்சரியமான திருமேனி. பவழவாய் கமலச்செங்கன் புனரீகாட்சனா இருக்கா, அழகான பவழவாய் அச்சுதா அமரஜேரே ஆயத்தம் கொழுந்தே அப்படின்னு சதா அவன் முன்னாடி நின்றுட்டு நாமகீர்த்தனம் பண்ணிட்டு அவனுடைய ரூபலாவண்யத்தை ரசிச்சுண்டு திருக்காவிரியிலிருந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து அவனுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிண்டோ, இல்லைன்னா நந்தவனத்தில் பூக்களை பறித்து கொண்டு புஷ்பகாரம் சாத்தியோ, இல்லைன்னா பூமாலை சாத்துறதை விட வாடாத பாமாலை சாத்தியோ, இப்படி அவனை சதா ரங்கத்தில் அவனுடைய உற்சவங்களை சேவிச்சுண்டு அவனை கொண்டாடிட்டு இருக்கிறத விட ஒரு காவல் எனக்கு இந்திரலோகம் ஆளுங்கிறார். இந்திரலோகம் ஆளுங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ற பெரியவாளாம் சொல்றா, ஸ்வர்க்கத்தை சொல்ல இந்திரன்கிற சொல்லுக்கு தலைவன் அர்த்தம். தேவேந்திரன் சொன்னாதான் தேவாளுக்கு தலைவன். இந்திரன்கிற சொல்லாலே பொதுவாக இந்திரன்னு சொன்னால் அது பகவான் தான் குறிக்கும். அப்படி பார்த்துட்டா இந்திரலோகமாளும்னா வைகுண்டத்தை சொல்கிறாருன்னு அர்த்தம் பண்ணி, இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு வைகுண்டமே என்ன கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு இல்லை அப்படிங்கிறார் இல்லையா. காரணம் என்னன்னா, இருந்த இடத்துல பக்தியாலேயே அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டுடுறது, பக்தியாலேயே அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபத்தில் இருக்காவா. அதனால் அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாளுக்கு சேஷபூத்தனா இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அடியார்களுக்கு சேவை பண்ணிட்டு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டு ஆச்சாரியனை முன்னிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இப்படி இருக்கிறத காட்டிலும் இதை விட ஏதோ ஒன்று பெருசுன்னு ஏதோ ஒரு சொர்க்கத்தை காண்பிச்சாலோ இல்லை வைகுண்டத்துக்கே கூப்பிட்டாலும் எங்களுக்கு வரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லணுமானால் அதல்லவோ பக்தி இல்லையா. இது குரு கிருபையால் தான் உண்டாகும். அதனால் சொல்கிறார், எல்லாத்த விட பெருசு குருங்கிற ரத்னம். அந்த ஆச்சாரிய கிருபைக்கு எவன் ஒருத்தன் பாத்திரம் ஆயிடுறானோ அவன் இருந்த இடத்துல அவன் தன்யன் ஆயிடுறான். அவன் வாழற நாள்லேயே அவன் கிருதகிருத்தியனாக ஆயிடுறான். அவனுக்கு சதா சிரவணமும் கீர்த்தனமும் சிந்தனமுமா அவன் வாழ்க்கையை அப்படி பண்ணிவிடுறார் சத்குருநாதர். அதனால தான் குரு கிருபைக்கு பாத்திரமானவனுக்கு ஈடு கிடையாது இன்னொருத்தன். அவனுக்கு அவனுடைய ஜென்மா முடிச்சுக்க போகிறான். அவன் தன்யோஸ்மி அனுகிரகித்தோஸ்மின்னு அவன் சரீரத்தை விட்டு கிளம்புறத்தையே அவன் அப்படி உத்தம கதிக்கு போக போகிறான். அப்படிங்கிறதுனால குருவை பார்த்த அந்த க்ஷணம் அவனுடைய சாதனைகள்லாம் முடிவு பெற்றுடுறது. அதுக்கு வரும் குரு கிருபை அவன் வாழ்க்கை ஆச்சரியமாக நடத்திட்டு போகிறது அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பாகவத மகாத்மியத்தில் எடுத்து இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட குருவுடைய ஒரு பெருமையை ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் எடுத்த எடுப்பிலேயே அழகாக நமக்கு வேதவியாசர் காண்பித்து பாகவத மகாத்மியத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக பண்ணுறார். நம்ம இன்னும் பாகவத ரசாமிரதத்தை பானம் பண்ண போகிறோம் இன்னும் வரக்கூடிய நாட்களில். இனி நாளைக்கு நாம் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.